கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னம்மா என்னடி அது? என்னம்மா என்ன கேக்குற? கழுத்துல தொங்கிட்டு இருக்க, அது என்னதுன்னு கேட்டேன். என்னடி கேட்டுட்டே இருக்கான், அமைதியா இருக்கான். என்னடி இது? எப்படி உன் கழுத்துல தாலி? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். என்னடி கேட்டுட்டே இருக்கான், வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிட்டு இருக்கான். உன் கழுத்துல எப்படி தாலி? ஏய் கேக்குறேன்ல, உன் கழுத்துல எப்படி தாலி? யாரடி இது காரணம்? அது அது வந்துமா. எழுந்துடி எழுந்துடி முதல்ல. என்னது பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா கேளுங்க, தேவை சொல்லுவா. கனி என்னம்மா என்ன நடந்தது? எப்படிமா இது? இதுயா ஏய் கேக்குறல, எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தது? இத கட்டினது யாரடி? வாயை திறந்து பேசு. இந்த தாலியை உன் கட்டில கட்டணும் எவன்? மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. சீ வாயை மூடி, பச்சை துரோகிணி நீனு. ஏய் கேக்குறல, யார் இதுக்கு காரணம்? உன் கட்டில தாலியை கட்டவன் எவன்? எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சு? இது எத்தனை நாள் அடி என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கா? கனி என்னம்மா என்ன ஆச்சு? இது எப்படி நடந்தது சொல்லு கனி. கேக்குறாங்கல்ல, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கான், சொல்லி தோலடி. சீ அந்த பொண்ணை பெற்றதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டி. அசிங்கம் மட்டும் இல்ல, அவமானமும் சேர்த்து பட்டுட்டு இருக்கேன். கேக்குறேன்ல, பதில் சொல்லுடி. யார் இதை கட்டினது? மன்னிச்சிடுமா. மன்னிப்பா? சீ திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லாத. உனக்கு மன்னிப்பெல்லாம் கிடையவே கிடையாதுடி. உங்க அண்ணன் உனக்காக மாடா ஓடா தேஞ்சி உழைச்சு உன்னை நல்லா படிக்க வச்சு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சான். அவன் ஆசை இப்படி மண் அடி போட்டுடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? ஏய் கேக்குறல, இதுக்கு காரணம் எவன்டி? கேக்குறல சொல்லி தோணடி. அவன் யாருன்னு? அண்ணா மன்னிச்சிடணும் ப்ளீஸ்ண்ணா. என்கிட்ட ஏதாவது பேசணும், என்ன நீ கேள்வி கேளுனா, அந்த மாதிரி கேள்வி கேளுனா, நான் உன்கிட்ட பதில் சொல்றேனா, இதுக்கு காரணம் யாருன்னு கேளுனா நான் சொல்றேனா. விஜய் ஏதாவது பேசு விஜய். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவன் எப்படி பேசுவான்? அவன் மொத்தமா உடஞ்சு போய் நிக்கிறான்டி. நீ இப்படி ஒரு கேடு கட்ட செயலை பண்ணிட்டு வந்திருக்க, அதை பார்த்துட்டு எப்படி அவனால பேச முடியும்? அவன் உடஞ்சிட்டான்டி. சீ நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏய் இங்க பா, யார் இதுக்கு காரணம் இப்ப சொல்ல போறியா இல்லையா? அத்தை சொன்ன கேளுங்க அத்தை. அத்தை விடுங்க அத்தை. அத்தை கனி பாவம் அத்தை, விடுங்க அத்தை. விஜய் ஏதாவது சொல்லு விஜய். அங்க கனி அத்தை அடிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது பேசு விஜய். அத்தை நிறுத்துங்க, அத்தை சொல்றேன், அத்தை நிறுத்துங்க. நீ அமைதியா இருந்தீரா? உனக்கு எதுவும் தெரியாது. நீ இந்த விஷயத்த தலையிடாத. இவ்வளவு பொண்ணு புதைக்கணும், இவ்வளவு நான் அடிக்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நான் கொள்ளலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த நாயை இப்பவே நான் பொண்ணு புதைக்கணும். அப்படிப்பட்ட கேடு கட்ட செயலை பண்ணிட்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் எங்க கூட வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கான். இவள சும்மா விடக்கூடாது. இவள அத்தை நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு அடி கனி மேல விழுந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன். தீரா இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. இவ எவ்வளவு ஒரு பச்சை துரோகியா இருந்திருக்கான். இப்படி ஒரு செயலா இவ்வளவு செய்யறதுக்கு இவளுக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கணும். இவ்வளவு கொண்டுதான் போதிக்கணும். நீ கொஞ்சம் அமைதியாரு. இவ்வளவு அடிக்கிற அடிச்சு கொன்னே போட்டணும். தயவு செஞ்சு யார குறுக்க வந்து என்ன தடுக்காதீங்க. அத்தை கனி மேல ஒரு அடி பட்டது நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே அவளை கை நீட்டுற வேலை வச்சுக்காதீங்க. தீரா இத சொல்ல நீ யாரு? கனியோட புருஷன். அவ கழுத்துல தாலியை கட்டினதே நான் தான். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். என்னடா சொன்ன? டேய் நீ இப்ப என்ன சொன்ன? ஆமாத்த
கனி கழுத்துல தாலி கட்டினது நான் தான். கனியே பொண்டாடியாத்தான். அடச்சி வாய மூடுறான். திருட்டு தாலியை கட்டிட்டு உன் பொண்டாட்டி நெஞ்ச நிம்மதியில சொல்றேன். ப்ளீஸ்மா, என்ன நடந்தது கேளுமா. ஏய், நீ பேசாத. துரோகிடி நீ, பச்சை துரோகி நீ. எனக்கு ஒரு புள்ள மட்டும்தான், இனி பொண்ணே கிடையாது. என் பொண்ணு எப்பயோ போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டேன்டி நானு. எப்ப நீ இப்படி ஒரு செயலை பண்ணிட்டு வந்தியோ, இனி நீ பொண்ணே கிடையாதுடி. அப்படிலாம் சொல்லாதம்மா. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதம்மா. அத்தை ப்ளீஸ், கனி எதுவும் சொல்லாதீங்க. கனிக்கு இதுக்கும். அடச்சி, நீ எல்லாம் பேச வந்துட்டியா? திருட்டு தாலியை கட்டின நீ எல்லாம் சபையில பேசவே கூடாது. உண்ட வீட்டுக்கு ரெண்டு நினைக்கிறியடா. நீ எல்லாம் உன்னை போய் நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள சேர்த்த பத்தியா? எங்களை சொல்லணும். உன்னை நல்லவன் நம்பி என் புள்ள உன்னை வீட்டுக்குள்ள விட்டான் பத்தியா? அவனுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டடா. அவன் நெஞ்சில குத்திட்டா. பாப்பா, நீ உள்ள போய் பாடுமா. போ, அம்மா உனக்கு பூவா போட்டு எடுத்துறாரு. போ, நீ உள்ள போய் பாடுறி பட்டு போமா. அது ஒண்ணும் இல்லம்மா, அத்தைக்கு வயிறு வலிக்குதாமா, அது அழகா. இங்க பாரு, அத்தைக்கு இப்போ ஊசி போட போறாங்க. நீ இருந்தாலும் உனக்கு ஊசி போடுவாங்க. நீ உள்ள போய் படுத்துக்கிறியா? வலிக்கலனாலும் இங்க இருந்தா ஊசி போட்டுருவாங்க. நீ உள்ள போ, உள்ள போய் படுத்துக்க. போ, போய் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடு. அம்மா கொஞ்ச நேரத்துல வரேன். என்ன போமா. அப்படியா? ஊசி போடுவாங்களா? சரிம்மா, நீ உள்ள போய் டாய்ஸ் வச்சு விளையாடு. ஊசிக்கு உள்ள வாமா, இல்லனா உனக்கு ஊசி போட போறாங்க. நீ போமா, அம்மா சீக்கிரம் வந்துரு. என்ன போ, படுத்தாங்க. சரிம்மா, கம்மியாக்க ஊசி போட்டாலும் சரியாயிட சொல்லுமா. அழகா சொல்லல. நான் சொல்றேம்மா. அத்தை, கம்மியாக்க சொல்லடி தங்க. அழகா அத்தை, ஊசி போட்டா சரியாயிடும். அழகா ஊசி போட்டுட்டு நீ ரூமுக்கு வா. நான் உள்ள போறேன். நான் இங்க எனக்கு ஊசி போடுவாங்க. ஊசி போட்டாலும் சரியாயிடும். நீ உள்ள போ, அத்தை வரேன். நீ உள்ள போ. எங்கடி உள்ள போவேன்? நீ இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கணும்னு கொண்டவங்களை கூட நினைக்காத. பாப்பா, அது ஒண்ணும் இல்லடி தங்கம். அத்தைக்கு வயிறு வலிக்குதுன்னா அதான் அத்தை பாட்டி திட்டுறாங்க. நீ உள்ள போ, நீ உள்ள படுத்தாங்க. இப்ப டாக்டர் வந்துருவாங்கல்ல, ஊசி போட்டுருவாங்க. நீ உள்ள போ. நீ போமா, நான் அத்தையை கூட்டிட்டு வரேன். போ. விஜய், ஏதாவது பேசு விஜய். கனி என்ன பண்ணான்னு கேளு விஜய். நீ எதுவுமே கேட்கலன்னா எப்படி விஜய்? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. கனி இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீ ஏதாவது சொல்லு விஜய். பாப்பா, நீ உள்ள போமா. என்னடி இன்னும் நீலக்கண்ணி வரைச்சிட்டு இங்க நின்னுட்டு இருக்கா? பச்சை துரோகி, ஒழுங்கு மரியா நீ வீட்டை விட்டு வெளியில போ. அத்தை, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன வந்தா அவகிட்ட கேட்போம். அத்தை, அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போக சொன்னா என்ன தாத்தம்? பிரியா, இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. இனி இப்ப மாதிரி ஒருத்தையும் என் வீட்டுல வச்சுட்டு என் வீட்டுக்கே அவசியம். இவளுக்கு இப்பவே ஆம்பளை கேக்குது. அதான் திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி கனிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தமும் இல்ல அத்தை. தேவையில்லாம கனி இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. சாமி, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்க அப்பா புத்தி தானடா உனக்கு இருக்கும். உங்க அப்பா எப்படி நம்பிக்கை துரோகியோ அப்படிதானே நீ இருக்க. உன்னை போய் நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்ட பத்தியா? இவ்வளவு நல்லா பாம்புக்கு பால் வாத்துட்டு இருந்திருக்கேன். அது தெரியாம சே, என் பையனை இப்படி நோய் அடிச்சிட்டீங்களா? சத்தியமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாத்துக்கோங்க. அத்தை, என்னத்த வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறீங்க? அவன் நம்ம கனி அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன இப்படி யாராவது சப்போர்ட் பண்ணி பேசணும்? நீ வீட்டுக்குள்ள வச்ச பண்ண பாக்குறியா? இங்க பா, இனி நீ என் வீட்டு வாசப்படி எப்படி மிதிக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா எவனை நம்பி இப்படி இந்த ஒரு செயலை பண்ணியோ அவன் பின்னாடி வீட்டை விட்டு வெளியில போ. போய் தொலைடி. சொல்லாதம்மா, எனக்கு யாருமா இருக்கா? இப்படி ஒரு செயலை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கலையோ? இப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணி மத்த சோகலாம் வேணும்னு நினைச்சல. இனி என் வீட்டுல நீ இருக்க கூடாது. போய் தொலைடி. அத்தை ப்ளீஸ், திரும்ப திரும்ப கனி அப்படி சொல்லாதீங்க. கனிக்கு இதுக்கு என்ன சம்பந்தமே இல்ல அத்தை. இங்க பாருடா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மாதிரி இந்த கேடு கட்டவளை கூட்டிட்டு வெளியில போயிடுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் என் வீட்டு வாசப்படி நினைக்க கூடாது. போங்க வெளியில. கனி, இனிமே பேச எதுவும் இல்ல. நீ வா, நம்ம போலாம். முத்தம ராசா கூப்பிடாரு. போமா. அவளை நம்பிதானே எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண. போய் தொலைடி. இனி இந்த வீட்டு பக்கம் அம்மா அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. நான் செத்தாலே என்ன பார்க்கவும் வந்துடாத. கனி, வா போலாம். அண்ணா,
நீயும் அம்மா மாதிரி என்ன தப்பா நினைக்கிறியாண்ணா? விஜய் விஜய் கனி உன்கிட்ட தான் கேக்குறான். விஜய் அண்ணா, அப்ப நீ என்ன தப்பாதான் நினைக்கிற. சரிண்ணா, உன் தங்கச்சி எப்பவுமே தப்பானவ இல்லைன்னு நீ நம்புவேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் நம்புறனா நான் இப்படி ஒரு தப்பா பண்ணிருப்பேன்னு? அம்மா என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்லும் போது கூட எனக்கு வலிக்கலன்னா நீ என்ன நம்பல பத்தியா? இதுதானே எனக்கு வலிக்குது. இனி அம்மாவே என்ன இங்க இருன்னு சொன்னாலும் நான் இருக்க மாட்டேனா? நீ என்ன என்னைக்கு நம்பி வாக்கா நீ எனக்கு புரியும் அன்னைக்கு நான் வரேனா? மாமா அதான் புரியாம பேசுறாங்கண்ணா, நீங்களும் எங்களை புரிஞ்சுக்கலையா? கனி வருத்தப்படாத. விஜய் விஜய் இப்ப ரொம்ப அப்செட்ல இருக்காரு. நீ நீ வருத்தப்படாத. உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல. என் அண்ணன் என்ன நம்பணும்னு நினைச்சான் நீ. ஆனா அண்ணனே என்ன தப்பா நினைச்சிடுச்சுல்ல. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நீ அண்ணனா மனசு மாறி என்னைக்கு என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு என்ன கூப்பிடுதோ அன்னைக்கு நான் வரேன். நீ அது வரைக்கும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நீ அண்ணி நீங்க வந்ததும் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா விளையாடலாம், உங்ககிட்ட பேசி சிரிச்சு விளையாடணும்னு ஆசையா இருந்தேன். நீ ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு பார்க்கல. நீ நான் போறேன். நீ பண்ண கேடு கட்ட செயலுக்கு உன் அண்ணன் உனக்கு மனசு மாறுவானா? அவனை மொத்தமா கொன்னுட்டியே, உயிரோட கொண்டு புதைச்சிட்டு இப்போ நீல கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கியோ? சீ, முதல்ல எங்க கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போய் தொலை. பிரியா, அவங்க 2 பேரையும் தயவு செஞ்சு வெளியில அனுப்புறேன். இல்ல நான் இருக்கிற ஆத்திரத்துக்கு 2 பேரையும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடும். பாத்துக்க. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அண்ணி? யாரும் என்ன கழுத்தை பிடிச்சி தள்ள வேணாம். அண்ணி நாங்களே போறோம். இனிமே நாங்க இங்க வர மாட்டோம். அண்ணி நாங்க போறோம். அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்க. அண்ணி அத்தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி நானும் அம்மா கோவத்துலதான் பேசுறாங்க. அண்ணன் என்ன நம்பணும் தான் அண்ணி நினைச்சேன். இப்ப அண்ணன் என் முகத்தை பார்க்காம திருப்பிக்கிச்சோம். அப்பவே அண்ணனுக்கு என் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்பிக்கை இல்லாத இடத்துல இனி நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அண்ணி நான் இங்க இருந்து போறதுதான் சரி. நாங்க போறோம். அண்ணி போலாம். மாமா கனி ஒரு நிமிஷம். மாமா நாங்க பேசுறது ஒரு நிமிஷம் கேளுங்க. மாமா நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாத வேண்டாம். நீ என் பிள்ளைகிட்ட பேச போறியா? ஒழுங்கு மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட சொல்லிட்டேன். பிரியா, இப்ப அவங்க வெளில போக சொல்றியா இல்லையா? இல்ல இதே இடத்துல நான் தலை முடிக்கிறேன். பாத்துக்க. என்னமா பேசிட்டு போறீங்க? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமே அத்தை. ஆமா, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நீ இதுக்கப்புறம் எது சொன்னாலும் இங்க யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம போலாம். வா மாமா போலாம். அண்ணா நான் உன்னை அண்ணனாவது கூப்பிடலாமா? நான் போறேன்னா நீ என்னைக்கு வந்து நடந்தது என்னன்னு என்கிட்ட கேட்குறியோ அப்ப நான் சொல்றேன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா உன் தங்கச்சி இப்படி ஒரு செயலை பண்ணிருப்பேன்னு நீயும் நம்பிட்டலன்னா சரிண்ணா நான் போறேன். அண்ணி போறேன். அண்ணி எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆது குணமாக மாறுவதோ? ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள் கொண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கி சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. சொந்தம் தந்ததால் இறைவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். ஆசை ஆசையாயிருக்கிறதே
இது போல் வாழ்ந்திடவே பாசம் பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கென்றும் இது மாடி வீடே நம் ஜோடி வீடே அடு கோயில் கொஞ்சம் போரடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடே ஒரு வழியா என் சகல பெட்ரூம் விட்டு வெளியில வந்தாச்சு. ஐயோ சகல, உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு நான் பட்டம் பாரு பாடு. டேய் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமாமா என் சகல, நீ வந்ததுதான் நானும் பார்த்தேனே. என்ன எங்களை திட்டிக்கிட்டே வந்திருப்பேன், கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்ல. அதான் இப்ப கிளம்பிடும். நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ண. டேய் என்ன, அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் எங்க வேலையா. ஆமா என்ன ஏதோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கோம், எங்க கிளம்புறோம்? யோ சகல எங்கன்னு கேக்குறேன். எங்களுக்கும் வீடு வாசலாம் இருக்கு, நாங்களும் போய் எங்க வீட்டையும் வாசலையும் பார்க்க வேணாம்? எல்லாம் பாருடா, நான் வேணாம்னு சொல்லலாம். இப்பவே கிளம்பணுமா? நேற்று தானே வந்தீங்க, இன்னும் 2 days இருந்துட்டு அப்புறம் பொறுமையா போகலாம். நானும் அதான் சொல்றேன், இங்கதான் இருங்களேன், இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்களேன். இங்கதானே இருக்க வீடு, உடனே போகணுமா என்ன? அண்ணியாரே, நீங்க சொல்றதை விட எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. 2 நாள் என்ன, 2 மாசம் கூட இங்கே இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஆனா பாருங்க, நாங்களும் வேலை வெட்டிலாம் எடுத்து வச்சிருக்கோமா, நம்மளையும் நம்பி ஒரு வேலைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை நம்மளும் கரெக்டா டைமுக்கு ஒப்படைக்கணும்ல. அதுக்காகவாது எங்க வீட்டை பார்த்துட்டு நாங்க போகணும்ல. ஆமாங்களா மேடம், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நாங்களும் ஸ்கூல்ல போய் பார்க்கணும், எங்களுக்கும் வேலை வெட்டிலாம் இருக்குல்ல. விக்ரம் சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் அப்படியே சொல்றீங்க. இப்ப எக்ஸாம் டைம் தானே, இங்க இருந்து போயிட்டு இங்கே வந்துருங்க. ஆமா விக்ரம், அவ சொல்றது கரெக்ட் தானே, இங்க இருந்தே பார்க்கலாம்ல. ஒரு 2 நாள் இருக்கிறதுல என்ன ஆயிட போறீங்க? டேய் உனக்கு என்ன சொல்றேன், எப்படியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றேன், அதை இங்க இருந்து பண்ணு. சகல எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லவே வேணாம், நானே இங்க வந்து டென்ட் அடிச்சிடறேன். நீயே என்ன போகணும்னு சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஆனா இப்போதைக்கு நாங்க போய் தான் ஆகணும் சகல. அடம் பிடிக்காம எங்களை வழி அனுப்பி வைங்க. என் பேராடிங்களா, அதான் என் பேரனை பேரையும் சொல்றாங்கல்ல, இருந்துட்டு போலாம்லடா. நீங்களாம் இங்க இருந்தது வீடே கலகலன்னு இருந்தது, எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. வீடு என்னமோ நிறைஞ்சு வளைஞ்ச மாதிரி இருந்தது. இன்னும் நீங்களா பெத்து போடுற குட்டிங்களை பார்க்கணுமே, அதுக்காக நான் இன்னும் அவ்வளவு காத்துட்டு இருக்கேன். பாத்துக்கோங்க பியூட்டி டார்லிங், நீ கவலையப்படாத, முதல்ல என் குட்டி தான் வரும். என் குட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் அடுத்த குட்டிக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஆமா பியூட்டி, ஃபர்ஸ்ட் அஜய் மாமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்து எங்க நிலா குட்டி தான் நினைக்கிறேன். என்ன நிலா குட்டி அப்படிதானே? பாருங்க, என் நிலா குட்டிக்கு வெக்கலாம் வருது. மச்சான் உன் அக்கா வெக்கம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கோம், அதுதான் எனக்கு விடுவான்னு தெரியல. அதை மட்டும் விட்டா எனக்கு போதும். எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இல்லைன்னா மட்டும் அப்படியே வெக்கத்தை விட்டு கட்டி பிடிச்சு நச்சு நச்சு கொடுத்துருக்கோம். நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம் சகல, மறந்துடாது சகல. பெட்ரூம் நினைப்புல ஏதாவது பேசி வச்சிடாது. சும்மா கேள்வி பண்ணாதீங்க. சரி நீங்க வேணா கிளம்புங்க, பூஜா வேணா இங்க ஒரு 2 நாள் இருக்கட்டுமே. நான் 2 நாள் அவளை பார்த்துட்டு அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். அண்ணியாரு, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க எப்படி என் சகலை விட்டுட்டு வெளில வருவீங்க? என் சகலை விட்டு ஒரு 2 நாள் போயிருப்பீங்களா? அந்த மாதிரி தானே அண்ணியாரு, என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி? அதெல்லாம் முடியாது அண்ணியாரு, சோதிக்காதீங்க அண்ணியாரு. என் பொண்டாட்டி இல்லாமலாம் நான் தனியா இருக்க மாட்டேன். உங்க காலில் வேலை விழுந்து கேட்கறேன் அண்ணியாரு, என் பொண்டாட்டி என் கூடவே அனுப்பி விட்டுங்க. நானே இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், திருப்பி கூட்டிட்டு வரேன். கேள்விப்பட்டேன், அதான் என் குழந்தைனார் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாராமே. நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்க? அண்ணியாரு, என் பொண்டாட்டி மாசமா இருக்கான், அவ இப்போதைக்கு எழுந்து நடக்க கூட கூடாது. அவளை நான் தான் பொத்தி பொத்தி பாத்துக்கணும். அடே எழுவிட்டு போயிலே, அப்படிதான் வச்சுக்காதடா. அவளை கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளும் செய்ய சொல்லு, அப்பதான் சோகப்பிரசவம் ஆகும். நீ இப்படியே பொத்தி பொத்தி பாத்துட்டு இருந்தா வச்சுக்கா, ஆபரேஷன்ல கொண்டு போய் விட்டுருண்டா. அதனால அவளை கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து ஏதாவது வேலைகளை செய்ய சொல்லு, அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். நல்லா சொல்லுங்க பாட்டி, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு. இத பண்ணாத அத பண்ணாத குனியாத நிமிராத, அப்பப்பா என்னால முடியல பாட்டி. அடி சிரிக்கி, உன் மேல அவனுக்கு அம்பட்டு பாசம் டி. ஒரு 5 மாசம் போகட்டும், 5 மாசம் வரைக்கும் அவன் இப்படியே பாத்துக்கிட்டோம். 5 மாசம் தாண்டதும் நான் சொல்றேன் என்னென்ன பண்ணணும்னு. டே இருவிட்டு பயலே, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும், பாத்துக்க, புரியுதா? அதுக்கு என்ன பியூட்டி, நீ என்ன சொல்றியோ அதையே செஞ்சிடும். நீ இங்க இருந்து சொல்றதை விட வீட்டுக்கு வந்து சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு பக்கமும் வரலாம், வருவீங்களா? ஏய் அதுக்கு என்னடா, நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன். உங்க அப்பா என்ன பெரிய கொம்பனா என்ன, அவனை பார்த்து பயப்படுறதுக்கு? என் பேத்திக்கு 6 மாசம் வரட்டும், ஆனதும் அங்க வந்து உட்காரனா இல்லையான்னு பாத்துக்க. பூஜா, இப்போ உனக்கு எத்தனை மாசம்? அக்கா 3 மாசம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கேனிங் வர சொல்லிருக்காங்க, போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும்க்கா எத்தனை மாசம்னு.
வீட்டு சார்பா நான் தான் வந்து பூ முடிக்கணும்னு இருக்கேன். அதான் கேட்டேன் எத்தனை மாசம் ஆகுது. 5 மாசம் தொட்டதும் அக்காக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். சரியா, நான் வரேன். கண்டிப்பாக்கா. மச்சினிச்சி மறந்துடாத. அப்புறம் உங்க அக்கா இதே கால்குலேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கோம். 5 மாசம் தொட்டதும் உடனே சொல்லிடு, நாங்க கண்டிப்பா வரோம். சரியா? ஐயோ சகல, உண்மையாவே வீட்டுக்கு வருவியா? என்னடா இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறேன்? அதெல்லாம் கண்டிப்பா வருவேன். என் பார்ட்னர் என்ன பார்த்து முறைச்சாலும் சரி, என்னை எரிச்சாலும் சரி, என் மச்சனிச்சுக்கு செய்ய வேண்டிய முறைகளை நானும் என் பொண்டாட்டியும் கரெக்டா செய்வோம். கவலையே படாத, கண்டிப்பா வருவேன். என்ன மச்சனிச்சி, சந்தோஷமா தானே? மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்க வரேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே போதும் மாமா. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். எனக்கு நீங்க எதுவுமே பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பார்த்து என் வீட்டு தேடி வரேன்றீங்க பாத்தீங்களா, அது போதும் மாமா. கண்டிப்பா வருவோண்டி. அது எப்படி ஒண்ணு அப்படியே விட்டுருவோம்? அதெல்லாம் வந்து எங்க முறைகளை நாங்க சரியா செய்வோம். சரிக்கா. சரிங்க, இப்படி பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்களா, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. அர்ஜுன் கிளம்புறேங்க. என்ன விக்ரம் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? சாரி அர்ஜுன், இன்னொரு நாள் வரேங்க. விக்ரம் சார், இன்னொரு நாள்லாம் இல்ல, கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு விருந்துக்கு எங்க வீட்டுக்கு வர மாதிரி பாருங்க. நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு வாங்கித்தாரன் கூறப்பட்டு வாடி உள்ள வாக்கப்பட்டு உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. வீட்டுக்கு கிளம்பலாமா? நீங்க கிளம்பலாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப ஏதோ டூயட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, டூயட் முடிஞ்சதா? டூயட்டா? அதெல்லாம் எதுவும் இல்லையே மச்சான். சரி வலியுது, அது தொடச்சுக்கங்க மச்சான். டேடி போதுண்டா, விக்ரம போட்டு தாக்குறீங்க போல இருக்க. விக்ரம், இவனுங்க கிட்ட மாட்டினீங்க, இதுதான். கொஞ்சம் பார்த்தே இருங்க அவனுங்க கிட்ட. சரிங்க விக்ரம், கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, நாங்க ரெடியா தான் இருக்கோம். மச்சானும் மாமனார் தான் சொல்லணும். என்ன மச்சான், மாமனார் கிட்ட பேசிடலாமா? உங்க மாமனார் கிட்ட தானே. இப்ப பேசினா சரிப்பட்டு வராது, கொஞ்சம் போடுங்க. நானே நேரம் காலை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப போல அம்மா கூட்டிட்டு வாங்க, பேசிடலாம். கண்டிப்பா பேசி முடிச்சிடலாம். சரி மச்சான், பார்த்துட்டு சொல்லுங்க. அம்மா கூட்டிட்டு கண்டிப்பா வரேன். சரியா சகலா, நாங்க கிளம்புறோம். பேசிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இருக்கிற மாதிரி ஐடியா இல்ல, கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? சகலா, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், அப்புறம் வரும். வந்து ரிலாக்ஸா இருந்துட்டு போறோம். இப்போ ஒர்க்கெல்லாம் வச்சுட்டு மைண்ட் ப்ரெஷரோட இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வரும். நானும் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு வரேன். இதோ என் மச்சான் ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு வெக்கேஷன் வர மாதிரி இங்க கிளம்பி வந்துடும். எங்களுக்கு என்னையா வேலை இருக்கு? சும்மா வாயில சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது, கண்டிப்பா வரணுமாக்கும், புரியுதா? அதுக்கு என்ன பியூட்டி, நீ சொல்லிட்டு கண்டிப்பா வந்துடும். கவலையே படாத. இங்க வந்து உன்னை தொல்லை பண்றதா எனக்கு முதல் வேலையே. மாம்ஸ், ஆல்ரெடி நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அங்க விளக்கமா இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாடி. சகல, இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. பூஜா டாலிங், நம்ம பொண்ணு முடிச்சு சொல்லி அண்ணியாரு, நான் கிளம்புறேன். உங்க அக்கா தங்கச்சி பாயாசலாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போதும், ரொம்ப ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ சகல, கிளம்புறீங்க. அதெல்லாம் கொஞ்சியாச்சு, நீங்க கூட்டிட்டு போங்க. குழந்தைனாரே, பூஜாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டியதுல நீங்க பத்திரமா தான் பாத்துக்கிறீங்க, இருந்தாலும் சொல்றேன், பத்திரமா பாத்துக்கோங்க. பூஜா, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடு, சரியா? ஐயோ அக்கா, நேரம் இல்ல, நேரத்தை விட எல்லா நேரத்துலயும் சாப்பிட்டு தான் இருக்கேன். சாப்பிடாம இருக்க சொல்லுக்கா, அதுதான் இப்ப எனக்கு வேணும். அப்படிதான் சொல்லக்கூடாது. இப்போ நீ உனக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கு சேர்த்து சாப்பிடணும். அதனால நல்லா சாப்பிடு, அதான் நல்லது. ஆமா மச்சாச்சி, 4 புள்ள பெத்தவங்க சொல்றா கேட்டுக்கோ. மாமா, நீ அட்வைஸ் பண்ணுமா? மச்சாச்சிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணணும்ல, பண்ணு. ஆல்ரெடி 5-6 புள்ள பேத்துட்டு அதான் அட்வைஸ் மேல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டி போல உனக்கு வரட்டும், அப்போதானே தெரியும். வீடு கொண்டாடி அப்போ முடியலடப்பா. கொண்டாடி நம்ம போலாண்டி. இதெல்லாம் பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. நம்ம கிளம்பலாம். அண்ணியாது நாங்க கிளம்புறோம். யோ சகல கிளம்புறீங்க. பியூட்டி டாட்டா, பை பை. எடுவட்ட பயலே, டேய் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதடா. கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருக்கணும். இந்த சமயத்துல எப்படி இருக்கணும்னு உனக்கு உங்க ஆத்த சொல்லி கொடுத்தாலும் இல்லையா? பியூட்டி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி நாங்க மூவ் பண்ணுவோம் அப்படி மூவ் பண்ணிப்போம். டார்லிங் போலாமா? அது சரி சரி சரி, பார்த்து பத்திரமா கிளம்புங்க. டேய் அவளை பத்திரமா பாத்துக்க. ஐயா விக்ரம், சீக்கிரமா நல்ல செய்தியை சொல்லுங்க, சரியா? அப்புறம் லீவுக்கு இங்க வந்துருங்க, நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பா வந்துருங்க, சரியா? அதுக்கு என்ன பியூட்டி, கண்டிப்பா வந்துரும். கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா வரும். சரி கிளம்புறோம் அர்ஜுன். நீங்க கிளம்புறாங்க. அஜய் கிளம்பலாமா? ஆமா சகல கிளம்புறோம். அண்ணியாரி கிளம்புறோம். பியூட்டி கிளம்புறோம். மச்சா கிளம்புறோம்டா. சரிங்க மாமா, பத்திரம். பூஜாவை நல்லா பாத்துக்கோங்க. உங்க அக்காவை கீழே இறக்கி விடாம பத்திரமா பாத்துக்க, போதுமா? சரி பேத்தி, பாத்து பத்திரமா கிளம்புங்க. ஓகே கீத்து, பாத்து. எல்லாரும் கிளம்புனதும் ஏதோ வீடே வெறிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, எல்லாரும் இருந்தது நல்லா இருந்ததுல. ஆமாண்டி சரிக்கி, ஆனா எல்லாரும் எப்பவும் இங்கே இருப்பாங்கன்னு கிடையாதுல்ல.
அவங்க அவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கலாம், அவங்க குடும்பத்தை பார்க்கணும்ல. சரி விடு, ஏதோ லீவுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப பாத்துக்கோ. சரி, நீங்க போய் அவங்க வேலையை பாருங்க. ஓய் குல்ஃபி, நானும் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரட்டுமா? ஏய் பேராண்டி, என்ன பாட்டி? எங்கடா இப்ப ஃபேக்டரிக்கு கிளம்புறேன்? அதான் நீ ஒன்றும் ஃபேக்டரி கிளம்ப வேணாம், என் பேத்தி கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வா. நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்களா, போங்க முதல்ல போய் கோவிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. அதை போய் முதல்ல பண்ணிட்டு வாங்க. நாளைல இருந்து ஃபேக்டரிக்கு போகலாம். என் பேத்தியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரா. போடா. அதுக்கு என்ன பாட்டி, கண்டிப்பா போயிட்டு வந்துட்டா போதும். பொண்ணாடி கிளம்பலாமா? நான் கிளம்பிதான் மாமா இருக்கேன். இப்பவே நான் ரெடி. போலாமா? இதுக்கு மட்டும் ரெடியா இரு, ரூமுக்கு கூப்பிட்டா மட்டும் ரெடியா இருக்கதும். மாமா அமைதியா இருங்க. சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். சரி வா கிளம்பும். டேய் விச்சு, நீ வரியா? ஆமா டேய் விச்சு, நீயும் வரக்கண்ணா. பாரதி நீயும் வா, நம்ம 4 பேரும் போயிட்டு வந்துருவோம். நிலா குட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அம்மாவும் போயிட்டு வாங்களேன், நாங்க இன்னொரு நாள் வரோம். அடே பிளாக்கி, என்ன வேலை இருக்கு? சரி, நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்தலாம் பொண்டாட்டி. விச்சுக்கு இங்க எக்கச்சக்க வேலை இருக்கும், ஆனா அந்த வேலையை பார்க்கட்டும், மற்ற நாள் சந்தோஷமா இருக்கட்டும். கிளம்பு, 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். நல்ல மாமா, நல்ல மச்சான். மச்சானுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்றீங்க. ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும், ஏன் மச்சான் மனசு எனக்கு தாண்டி தெரியும். அவனாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போடுவேன். கிளம்பலாமா? ஐயோ மாமா, அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் மச்சான் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, அந்த அளவுக்கு லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டோம். என் மச்சான் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பாட்டியும் பொண்டாட்டி. சரி சரி, உங்க நம்பிக்கைலாம் நீங்களே வச்சுக்கோங்க. இங்க போற போக்கு ஒன்றும் சரியில்லை. சரி சரி, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு கிளம்புங்க. ஆமா மாமா, நம்ம கிளம்புவோம். சரிம்மா வா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். பொண்ணு நீ ஜாதி முல்ல பூமான ஆகவில்லை, கண்ணினே நாட்டு கண்ணன் நான் காத்து வந்துதான் கூடவில்லை. கனி கனி நில்லுமா, கனி. சொல்லு மாமா. அல்லாதம்மா, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குடி, அல்லாதடி. இருக்குது இது ஒன்ன மட்டும் பாடாசை உண்டானது, அதில் வீடு ரெண்டானது. அடிக்கான என்ன மன்னிச்சிருமா, எனக்கு தெரியும் நான் மன்னிக்கக்கூடிய தப்பு பண்ணலன்னு, உன்னால என்ன மன்னிக்கவும் முடியாதுன்னு தெரியும். நான் பண்ண இந்த தப்பாலும் எனக்கு நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அத்தையும் விஜய் மாமாவும் கண்டிப்பா நம்ம ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி. மாமா ஒரு வார்த்தை கூட பேசல, அதுவும் நான் எதிர்பார்க்கலடி. யார் என்ன சொன்னாலும் விஜய் மாமா கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்டி, ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. எப்படி மாமா, என்ன உயிரா நினைச்சது அண்ணன். அப்படி நினைச்ச அண்ணனுக்கு திடீர்னு ஒரு நாள் நான் கழுத்துல தாலியோட வந்து நின்னா எந்த அண்ணனால ஏத்துக்க முடியும்? நீ ஒரு அண்ணனா இருந்து உன் தங்கச்சி இப்படி வந்து நின்னா நீ ஏத்துக்குவியா? இப்ப அந்த இடத்துலதான் என் அண்ணன் இருக்கு. என் அண்ணன் மனசு உடைஞ்சு போயிருக்கு. அது என்ன 4 வார்த்தை திட்டி இருந்தா கூட எனக்கு கண்டிப்பா இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. ஆனா என் அண்ணன் மனசு உடைஞ்சு போய் என்கிட்ட அது பேச முடியாம, என் முகத்தை பார்க்க முடியாம கூனி குறுகி நின்னது பத்தியா? என் அண்ணனுக்கு நான் கொடுத்திருக்க பரிசு பாத்தியா மாமா? என் வாழ்க்கை இப்படிதான் அமையணும்னு இருந்திருக்கு போல. எனக்கு தெரியும், வீட்டுல விஷயம் தெரிஞ்சா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பவே சொன்னல மாமா, உன்னோட அவசரத்தனத்தால இன்னைக்கு நம்ம எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா? புரியுதுடி, ஏன்ட்டு யாருமே என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சம்மதம் கேட்டு அதுக்கப்புறம் உங்க காலத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் உங்க கூட இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலடி. அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாமா வரலையா மாமா? அது வரைக்கும் நீ பொறுத்து இருக்கலாம்ல. கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் கிட்ட நம்ம போய் நின்று பேசிருக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா அதுக்குள்ள அப்பா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுடலான்னு எனக்கு ஒரு பயம்டி. பயத்துல தாண்டி இப்படி பண்ண. இதை நம்ம எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சா அத்தையும் விஜய் மாமாவும் கேட்க தயாரா இல்லும்போது எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடி. என்ன மாமா பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? எங்க போறதுன்னு இடம் பொருள் தெரியாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம்.
இப்ப அடுத்து நம்ம என்ன மாமா பண்றது? ஏய் ஏன்டி நம்ம எங்க போகணும்னு யோசிக்கணும்? அத்தை நம்ம வீட்டு விட்டு அனுப்பிடா நமக்கு போக இடம் இல்லையா? என் வீடு இருக்குடி. என் அப்பா என்ன சொன்னாலும் சரி நம்ம என் வீட்டுல இருக்க போறோம். வா, நீ இப்ப என் பொண்டாட்டி, அந்த வீட்டோட மருமக. எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு நானும் பாத்துறேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா நம்மளை ஏத்துப்பாரா மாமா? அவர் ஏத்துக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, அதான் சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டி, அந்த வீட்டோட மருமக. வாடி, என் வீடு இருக்கும்போது நம்ம இதுக்கு நடுத்தரில் நிக்கணும். வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். மாமா கனி, நான் இருக்கேன்ல, உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். வாமா, நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரி மாமா.